என்ன பண்ணணும்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுல இன்னொன்று என்னன்னா, அந்த கோழிகள் விற்கிறது எப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு இப்போ என்னன்னா, சேலத்துல இருந்து கேட்குறாங்க, அங்கங்கே கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் கோழிகள் தேவைப்படுது. பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், நமக்கு இந்த கோழி வளர்ப்பில் இருக்கிற நண்பர்கள் நம்ம கொஞ்சம் ஒன்று சேர்ந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த கோழிகளை விற்று கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணலாம். ஒரு நாள் குஞ்சு, ஒரு வாரம் குஞ்சு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்யலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஆள் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் இருந்து நீங்கள் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு, ஆனால் எனக்கு இவ்வளோ இருக்குது, இல்லை தம்பி இவ்வளோ இருக்குதுப்பா, அதை விற்று கொடுக்கலாம் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் கான்டாக்டில் வாங்க, நம்மகிட்ட பேசுங்க, எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். சரி, இந்த கோழி வளர்ப்பு முதல்ல எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ வீடுகளில் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது, ஒரு 5க்கு 2 தான் எனக்கு இருக்குது, இவ்வளோ தான் இடம் இருக்குது, நான் எப்படி இதில் நான் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். கோழி வாங்குற செலவுகள் தான் அதிகமாக, கோழி வாங்குற செலவுகள் தான், மற்றபடி எந்த செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக வரப்போறதில்லை. டோட்டல் செலவு என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு செங்கல் இருக்குது, ஒரு வீட்டு மதிலோட ஒன்று ஒட்டி இருக்குது, அந்த சைட்லேயே சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி இறக்கிக்கலாம். நீங்கள் அந்த இடத்த கூட எனக்கு வீடியோ எடுத்து தம்பி இந்த இடத்துல நம்ம பண்ணலாம், இல்லை அண்ணா இந்த இடத்துல பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடை நீங்கள் வீடியோ எனக்கு அனுப்புறீங்கன்னா நான் அதை சொல்லிடுறேன், எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்றது, எத்தனை கோழி போடலாம் அந்த இடத்துல அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ செவுத்தோடு இருக்கும்போது ஒரு சின்ன ஷெட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சீட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே போடக்கூடிய இப்போலாம் நிறைய வந்து ஒரு சின்ன பேனல் வந்துருச்சு, டென்ட் மாதிரி அமைக்கிற மாதிரி பேனல்கள்லாம் இருக்குது, அதை வாங்கி நம்ம அமைச்சிக்கலாம். கம்புகள் போதும். இப்போ கிராமங்களாக இருந்தாச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் வெட்டி